வணக்கம் மக்களே. பக்காவாக டீலை முடித்த எஸ்பி வேலுமணி அவர்கள் பலமாகிற அதிமுகவோட கூட்டணி கை கோக்குற தேமுதிக டீலிங் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியல் ரொம்பவே பரபரப்பாக இருக்கிற இந்த சூழ்நிலையில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் சேருன்ற கேள்வி இப்போ மறுபடியும் எழுந்திருக்குன்னே சொல்லலாம். கோவையில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் இருவரும் சந்தித்தது அரசியல் வட்டாரத்தில் ரொம்பவே ஒரு கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் 8 தொகுதிகள் ராஜ்யசபா சீட்டுன்னு சொல்லி ஒப்பந்தத்தோட அடிப்படையில் ரொம்ப விரைவில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேரலான்ற தகவல் இப்போ வெளியாகியிருக்குது என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் தேர்தலோட சூழல் நாளுக்கு நாள் ரொம்பவே தீவிரமாகி வந்துட்டுருக்குதுன்னே சொல்லலாம். முக்கிய கட்சிகள்லாம் தங்களோட கூட்டணி அமைப்பை உறுதி செய்கிறதுக்காக முயற்சி செஞ்சு வந்துட்டுருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட அதிமுக அணியில் இருந்து தேமுதிக வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை பற்றி இதுவரை எந்த தெளிவான அறிவிப்பையும் வெளியிடவே இல்லை. இதனால் அந்த கட்சி எந்த கூட்டணியை தேர்வு செய்யுங்கிற விவாதம் இப்போ அரசியல் வட்டாரங்களில் ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குன்னே சொல்லலாம். அவரோட தொண்டர்கள் அப்புறம் மக்கள் விரும்புகிற கூட்டணியில் தான் கட்சி இடம்பெறணும்னு சொல்லி பொதுவாக தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அதிகாரப்பூர்வ முடிவு இன்னும் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தேமுதிகவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைக்கிறதுக்காக நிறைய முயற்சிகள் நடந்து வருவதாக தகவல்கள் இப்போ கிடைச்சிருக்கு. சில வாரங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் நரேந்திர மோடி மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் கலந்துக்கிட்டாங்க. இந்த விழாவில் மேடையில் பிரேமலதா அவர்களும் ஒரே மேடையில் இருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் அது நிகழவில்லை. இந்த நிலையில் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்க தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைப்பை முடிக்க முயற்சிகள் வேகமடைஞ்சிருக்கு. இதற்கிடையில் கோவையில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழா கவனத்தை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். ஈசா யோகா மையம் வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றிருக்காங்க. அதே விழாவில் பிரேமலதா விஜயகாந்தும் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. விழா நிகழ்ச்சியப்போ முன்வரிசையில் எஸ்பி வேலுமணி மற்றும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அருகருகே அமர்ந்திருந்தாங்க. முக்கிய விருந்தினர்களுக்கு மரியாதை கொடுத்துற நிகழ்வுப்ப பிரேமலதாவை ஈசா யோகா மையத்தின் நிறுவனர் சத்குரு கிட்ட எஸ்பி வேலுமணி அறிமுகம் செஞ்சு வச்சதா தெரிவிக்கப்படுது. நிகழ்ச்சி நடைபெறப்ப 2 பேரும் உரையாடினதாகவும் கூறப்படுகிறது. மகா சிவராத்திரி விழாவில் வருஷம் எஸ்பி வேலுமணி பங்கேற்கிறது ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காங்க. ஆனால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் குடும்பத்தினரோட இந்த விளைவில் பங்கேற்றுவது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு இயல்பானதாக இருந்ததாகவும் இதை அரசியல் நிகழ்வாக பார்க்க வேண்டாம்னு சொல்லியும் தேமுதிக தரப்பினர் கூறுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.